அப் டு 12 lakhs வரைக்கும் ஐ Tax டோன்ட் ஹேவ் அ exemption. டாக்ஸ் எக்ஸம்ஷன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12.75 lakhs இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வரைக்கும். அது ஒரு மேஜர் மூவ்மெண்ட். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு 16 லட்ச ரூபா சேலரி இருக்கிறவருக்கு ஒரு 50,000 ருபீஸ் அடிஷ்னல் மணி இன் ஹேண்ட் இருக்குன்னு சொன்னால் அவர் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாருங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின். இப்போ எனக்கு அடிஷ்னலாக கையில் காசு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய இஎம்ஐயை பே பண்ணலாம், இல்லாட்டினா நான் ஏதாவது ஸ்பெண்டிங் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 3 விஷயங்களில் எது பண்ணினாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது தான். ரயில்வேயும் இல்லை, டிஃபென்ஸும் இல்லைங்கிறது தான் மக்களோட ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். அதை பார்த்துட்டு ஆனால் அதுக்காக ரயில்வேக்கும் டிஃபென்ஸுக்கும் ஜீரோ பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டாய்ஸ் அஃபிஷியலாக நமக்கு தெரியாது, நிறைய சைனாலேருந்து வந்துட்டுருக்கு, அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்துட்டுருக்கு. அப்போ பீப்புள் ஆர் பையிங் மோர், ஒய் நாட் வி கேபிட்டலைஸ். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஒரு 0.25% ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த குளோப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிட்டுருக்கு. போன வாரம் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு 60,000 crore ஒரு லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ணினாங்க பேங்கிங் சிஸ்டமில். அதனால தான் பேங்கிங் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. எவ்ரி டைம் யூ பை அ ப்ராடக்ட் யூ வில் பே ஜிஎஸ்டி. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகும், கம்பெனிஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் 2025-26க்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஹரிஹரன் நினைச்சிருக்காரு. பேசலாமாங்க? வணக்கம் சார். வணக்கம் மேம். 2025-26க்கான பட்ஜெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இத்தனை நேரம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ், எஸ்பெஷலி நியூ டேக்ஸ் ரிஜிமில் தெர் இஸ் அ மாடிஃபிகேஷன்ஸ். 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த 7.5 to 12 lakhs, அந்த அப் டு 12 lakhs வரைக்கும் ஐ டோன்ட் ஹேவ் அ டாக்ஸ் எக்ஸம்ஷன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12.75 lakhs இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வரைக்கும். அது ஒரு மேஜர் மூவ்மெண்ட். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 16 லட்சம் சேலரி வாங்குறவருக்கு ஒரு 50,000 ரூபா அடிஷ்னலாக சேவிங்ஸ் இருக்கும். அதாவது 50,000 ரூபா டேக்ஸ் கம்மியாக கட்டினா போதும் அப்படிங்கிறது இருக்குது. முன்னாடி 7.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்றது இப்போ 12 lakhs வரைக்கும் இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து மெயினாக அந்த மிடில் இன்கம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஐஜி அப்படின்ட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான். அது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் ஜாக்பாட் தான். ஏன்னா நம்மளுடைய கம்ப்ளைண்ட் எப்போதுமே என்ன இருக்குன்னா, ஹையர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கிறது, வாட் ஐம் கெயின் டு கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட், அந்த மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கவர்மெண்ட் அதை ஈவன் த ஸ்மால் ஸ்டெப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரீவேம்பாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். இப்போ எனக்கு அடிஷ்னலாக கையில் காசு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய இஎம்ஐயை பே பண்ணலாம், இல்லாட்டினா நான் ஏதாவது ஸ்பெண்டிங் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 3 விஷயங்களில் எது பண்ணினாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது தான். நான் இஎம்ஐயை பே பண்ணினாலும் என்னுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் ஐ கேன் பாரோ அகெயின் அண்ட் டூ சம்திங். இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும், இல்லை ஸ்பெண்ட் பண்ணினாலும் ஸ்டாக் மார்க்கெட் போகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ப்ளஸ் சர்டன் செக்டர்ஸில் அக்ரிகல்ச்சர், அப்புறம் கன்சம்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து டைரெக்டாக இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் என்ன பண்ண போகிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை டேக்கிள் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பண்ண போகிறதா, இல்லை இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாதிரி ஹையராகவே இருக்குது, அதை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, எஜுகேஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க. இது மாதிரிலாம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வரல. அங்கங்கே இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஐஐடிஸில் கொஞ்சம் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வழியாக ஒரு பேரடைம் ஷிஃப்ட், இல்லாட்டின்னா ஒரு இப்போ வெண்மை புரட்சி, எக்கு, மில்க்கு, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்களே முன்னாடி, அது மாதிரி ஒரு மூமெண்ட்டாக எதுவுமே இல்லைங்கிறது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்காக அது நெக்லெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்ல முடியாது, அதை பற்றி பேசல, அவ்வளோதான். ஓகே. ரயில்வே செக்டாருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது
பட்ஜெட் வந்து ஷேர் மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனா ரயில்வே செக்டாருக்கு பெரிய அளவுல அனௌன்ஸ்மென்ட் இல்ல. ஸோ அந்த செக்டார் ஸ்டாக்ஸ் ஷேர் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? நம்ம இப்போ ரயில்வேயும் இல்லை டிஃபென்ஸும் இல்லைங்கிறது தான் மக்களோட ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். அதை பார்த்துட்டு ஆனால் அதுக்காக ரயில்வேக்கும் டிஃபென்ஸுக்கும் ஜீரோ பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. புது ப்ராஜெக்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை, அவ்வளோதான் ரயில்வேல. அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் ஆல்ரெடி ஸ்பெண்டிங் இருக்குது. நீங்கள் ஃபுல் பட்ஜெட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரயில்வேக்கு எப்போதும் அலோகேட் பண்ணுறது பண்ணியிருக்காங்க, எப்போதும் டிஃபென்ஸுக்கு அலோகேட் பண்ணுறதை பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ டேக்கிள் பண்ணுறதுக்கோ புதுசாக ஒரு நியூஸ் இல்லையே ஒழிய என்ன உண்டோ அது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு இப்போ மார்க்கெட் அதனால் ஐஆர்எஃப்சி ஸ்டாக்கோ இல்லை வந்து ரயில்வே ஸ்டாக் வேறு ஏதாவது ஃபாலோ ஆச்சுன்னா அது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன். எப்படி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் ஒரு சில ஸ்டாக்ஸ் மேலே போகுமோ அது மாதிரி போயிருக்கு. நம்ம பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதுனால ஒரு ஸ்டாக் வேகமாக இங்கேருந்து போக போகிறதோ இல்லை அனௌன்ஸ் பண்ணலைங்கிறதுனால கீழே போக போகிறதோ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி லாஸ்ட் டைமும் அப்படி தான் ஆச்சு. ரயில்வேக்கு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனாங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கில் வந்து தெர் வாஸ் எ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ஸ் இன். ஸோ ரயில்வே அண்ட் டிஃபென்ஸுங்கிறது கவர்மெண்ட் எப்போதுமே ஒரு ஃபோக்கஸ்டு செக்டார் தான் அது. ஸோ அதனால் பட்ஜெட்டில் இல்லைங்கிறதுனால வச்சு கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா சார். இதுல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னாலே அந்த டாக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது தான். இந்த டாக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்கம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட மிடில் கிளாஸ் சாலரிட் பீப்புள் கிட்ட இருக்க போகுது. அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது எடுத்துட்டு போறதுக்கான வழிகள் இருக்கு. இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? அதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு 16 லட்ச ரூபா சேலரி இருக்கிறவருக்கு ஒரு 50,000 ருபீஸ் அடிஷ்னல் மணி இன் ஹேண்ட் இருக்குன்னு சொன்னால் அவர் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாருங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின். எய்தர் யூ வில் ஸ்பெண்ட் ஆர் சேவ். இதுதான் பேசிக் எக்கனாமிக்ஸே. அவர் சேவ் பண்ணார்னா எங்கே போவார்? ஒன்று எஃப்டி போடலாம், இல்லை ஆர்டியில் போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சினாரியாவில் அவர் கொண்டு போய் பேங்க்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்காங்கன்னா பேங்க்கில் நிறைய பணம் இருக்கும், பேங்க் வில் லெண்ட் மோர். ஸோ அப்போ வந்து எக்கானமி க்ரோ ஆகும். அப்படி இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரப்போகிறது, டேரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரப்போகிறது. ஸோ அப்போ அந்த இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்னால் என்னுடைய இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், பாக்கி எவ்வளோ பணம் இருக்குது அதுதான் அந்த ஸ்பெண்டிங்க்கு பீப்புள் வில் யூஸ். அந்த பணம் கையில் ஜாஸ்தியாக இருக்கும்போது எந்த எக்கானமியே க்ரோ ஆகும். இப்போ நான் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணணுன்னா 2 விஷயங்கள் தான். என்கிட்ட எக்ஸஸாக ஏர்னிங் இருக்கணும், இல்லாட்டினா பாரோ பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஐ வில் ஸ்பெண்ட் மோர். ஸ்பெண்ட் பண்ணால் எக்கானமி க்ரோ ஆகும், அவ்வளோதான். அது வந்து சிம்பிள் லாஜிக். எப்போதுமே இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த எக்கானமி வந்து கொஞ்சம் கூட க்ரோ ஆகும். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா த பீப்புள் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி டு பே மோர் டேக்ஸ். அந்த என்ன சொல்கிறது, அந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்க they will be more happy to pay tax and more people will come into that bracket and do that. ஐடியா இஸ் என்னது, நம்ம அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸை கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணணும், த மோர் பீப்புள் டு பி கவர்டு, அதெல்லாம் தான் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம் தான். மார்க்கெட்டுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். மெயின்லி எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் ஆட்டோ, பேங்கிங், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா சார். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க முடிஞ்சது. மத்திய நிதி அமைச்சர் இந்தியாவை ஒரு டாய் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் எய்மா வந்து இந்த பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல டாய் சம்பந்தமான கம்பெனிஸ் இருக்கா? இந்த மாதிரியான ஹப் வரும்போது ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை ஒரு ப்ராடக்டாக பார்க்கக்கூடாது, இதை வந்து ஒரு செக்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த டாய்ஸுங்கிறது ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுறது ஒரு ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி இல்லை. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நீங்கள் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டாய்ஸ் அஃபிஷியலாக நமக்கு தெரியாது, நிறைய சைனாலேருந்து வந்துட்டுருக்கு, அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்துட்டுருக்கு. அப்போ பீப்புள் ஆர் பையிங் மோர், ஒய் நாட் வி கேபிட்டலைஸ். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க சொல்கிறாங்க டாய்க்கு வந்து ஒரு ஹப்பு ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து கவர்மெண்ட் வில் சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதோட ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் ஆகும். இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் டாய்ஸ் தான் நிறையா இருக்குது, ரைட்? ஸோ அப்போ அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேலே போகும். ஜஸ்ட்டு ஒரு டாய் பண்ணுற கம்பெனி மாத்திரம் மேலே போகாது. ஸோ அதுக்கு வந்து பண்ணுற அத்தனை கம்பெனிஸும் மேலே போகும். அதே மாதிரி நிறைய எம்எஸ்எம்இ டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாஸாக
ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக போட்டு லெபாரியஸாக பண்ணுறத விட சின்ன சின்னதாக நிறைய அப்பு உண்டாகும். ம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து கூட கொஞ்சம் கூட எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகும். தட் வில் ஆல்சோ ஹெல்ப். அதே மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கவனிக்கப்படாத இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ம். ஸோ அதை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் குட்ஸு, எலக்ட்ரானிக் சிப்ஸு, ம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு டாய்ஸ்ன்னு வச்சுட்டு ஒரு ஸ்டாக்கு இல்லை அதை வாங்கணும் அந்த மாதிரி இல்லை. ம். பட் எகெயின் அதோட டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தோன்னா ம். அதெல்லாம் இம்பாக்ட் ஆகிற கம்பெனிஸ் என்ன, எந்தெந்த கம்பெனி அதை கேபிட்டலைஸ் பண்ண போகிறாங்க, இல்லை நிறைய சாஃப்ட்ஸ் கொடுத்தா ஏதாவது புது கம்பெனி வரப்போகிறதா, ம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சார். இந்த பட்ஜெட்ல லித்தியம் பேட்டரி மேக்கிங்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஆமாம், ஈவி செக்டார் நிறுவனங்கள்ல எந்த மாதிரியான அது ஒரு சேஞ்சஸ் பாசிட்டிவ் தான். பண்ணும்? மெயினாக வந்து ஈவியில் மேஜர் சேலஞ்சே பேட்டரி தான். ம். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் காஸ்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ம். பேட்டரியோட காஸ்ட் கம்மியானாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாகும். ம். தென் ஓவரால் காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த செக்டர் நல்லா தான் போகும். ஈவி வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ம். ஈவி வந்து இட் ஹாவ் அ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலரில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவி சம்பந்தமான ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா எது எது சொல்லுங்க? பேட்டரி ஸ்டாக் எல்லாமே பார்க்கலாம். எக்ஸைட், ஓகே. அமரா ராஜா அந்த ம். மாதிரி பேட்டரி ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாமே பார்க்கலாம். அது தவிர்த்து இந்த 2 வீலர், 4 வீலரில் எல்லா ம். கம்பெனியுமே ஈவி வந்துட்டாங்க. ம். ஸோ இந்த கம்பெனின்னு இல்லை, எல்லா கம்பெனியுமே ஈவி இருக்குது. ஈவியோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகிறது. ஸோ அதனால் ஓவரால் இட் இஸ் குட் ஃபார் ஈவி மார்க்கெட். நிச்சயமா சார். அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா தன்னிறைவு உற்பத்திய ஆமாம். பேஸ் பண்ணி நெறைய அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் செக்டார் நிறுவனங்கள், ஃபெர்டிலைசர்ஸ், இந்த வெஹிக்கிள்ஸ் இந்த மாரியான நிறுவனங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் ஷேர் மார்க்கெட்? நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு புதுசாக ஒரு ஸ்கீமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ம். அதே மாதிரி காட்டன் இண்டஸ்ட்ரீஸை ம். ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்லாம் ம். நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ம். ஸோ அதனால் நீங்கள் கன்சம்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாலே அக்ரிகல்ச்சரும் இம்ப்ரூவ் ஆகிடும். ம். இப்போ வந்து நம்ம இன்கம் டேக்ஸை பற்றி பேசினோம். ம். நீங்கள் அதோட ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி தான் இதுவும், ம். இந்த அக்ரிகல்ச்சரும். இந்த பீப்புள் வில் பை மோர். ம். ஸோ அப்போ வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர், ஃபெர்டிலைசர் இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நிச்சயமா. பட்ஜெட்க்கு அப்புறம் அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்ங்கிறது எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? இதுவரைக்கும் நெறையா குறைஞ்சிட்டு லைக் வாலடைலா இருந்தது. இதுக்கப்புறம் ஸ்டெடியான ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாமா? இல்லை, இன்னும் 2 ஈவெண்ட் இருக்குது. ஓகே. நம்ம 15 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி 5 ஈவெண்ட்டில் 3 தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. இன்னும் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வந்து 7ஆம் தேதி இருக்குது, பிப்ரவரி 7ஆம் தேதி. 8ஆம் தேதி வந்து டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும். ஸோ மானிட்டரி பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சு, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்யூச்சரில் கட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுனாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அது வந்து இட்ஸ் அ மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ், இம்பேக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரேட் கட் அப்படிங்கிறது யூஎஸில் வந்து ஃபெடரல் ரிசர்வ்ஸ் வந்து ரேட் கட் பண்ணாங்க போன வருஷத்தில் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த மந்த். முந்தானேத்து வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஒரு 0.25% ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த குளோப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு 60,000 crore ஒரு லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ணினாங்க பேங்கிங் சிஸ்டமில். அதனால தான் பேங்கிங் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. மார்க்கெட் கூட கொஞ்சம் ரிகவர் ஆனதுக்கு அதுதான் காரணம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆர்பிஐ வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஒரு ரேட் கட் கொடுத்தாங்க, ஒரு 0.25% ரேட் கட் கொடுத்தாங்க, இல்லாட்டினா ரேட் கட் பண்ணுறதுக்கு அடுத்த குவார்ட்டரில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தா கூட போதும். மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கான, பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் மீறி எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போன வாரம் வரைக்கும், நேத்திக்கு வரைக்கும் வித்துட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த ஜனவரியில் மாத்திரம் 85,000 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க சேல் பண்ணிவிட்டு பை பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம இங்கேருந்து மார்க்கெட் வந்து வில் மூவ் ஆன். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் ஜூன் வரைக்குமே மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த 2 ஈவெண்ட் இருக்குது நமக்கு, பிப்ரவரி 7, 8 இருக்குது. அதுக்கப்புறம் டவுன் த லைன் ஒரே மாதத்தில் இந்த ஃபுல் இயரோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் ஃபேக்டர் பண்ணால் தான் இனிமேட்டு ரிசல்ட் சரி இருக்காதுங்கிறத, 3 குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லை, இந்த ஒரு குவார்ட்டர் மாத்திரம் எங்கே நல்லா இருக்க போகிறதா, அது மாத்திரம் ஒன்றும் கிடையாது. பட் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் இருக்குது, மார்க்கெட் வாலடைலாக தான் இருக்கும். ஆனால் 2025 யாரெல்லாம் 1 இயர் ஹோல்ட் பண்ணுறாங்களோ
they will look for a positive return. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா ஷேர்ஸை வித்துட்டு போனது மார்க்கெட்டினுடைய டவுன்ஃபாலுக்கு ஒரு முக்கியமான ஆமா. காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு பட்ஜெட்டா இருந்ததா? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து 2 அட்வான்டேஜ் தான். முன்னாடிலாம் பாப்புலேஷன் தான் பெரிய ப்ராப்ளம். இப்போ பாப்புலேஷன் தான் ஸ்ட்ரென்த்து. அதுவும் யங்கர் பாப்புலேஷன் இருக்கு. அவங்களோட ஏர்னிங் கேப்பபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கு. நான் அடிக்கடி பேசுறது தான். ஏஜ் வந்து குரூப் வந்து 20 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஏஜ் குரூப் தான் வந்து இந்தியாவோட எக்கானமியை டிசைட் பண்ண போகிறது வருங்காலத்தில். அவங்களோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆக போகிறது. அந்த பாப்புலேஷனோட நீங்கள் அந்த ஏஜ் 20லேருந்து ஒரு 35 குரூப்பில் இருக்கிற அந்த யங்கர் பாப்புலேஷனோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 5 to 15 lakhs. நான் ஒரு பெரிய ரேஞ்ச் சொல்கிறேன். இந்த ரேஞ்சில் சேலரி வாங்குகிற யங்கர் பாப்புலேஷன், அதாவது ஏஜ் குரூப் ஆஃப் 20 to 35, அவங்க கையில் கொஞ்சம் நிறையா பணம் வரப்போகிறது. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு 50,000 rupees இல்லை ஒரு 75,000 rupees பர் ஆனம் ஜாஸ்தியாக வர்றதுனால என்ன எக்கானமி க்ரோ ஆகிட போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நியர் டு 1 lakh crore அடிஷ்னல் மணி த பீப்புள் ஆர் கோயிங் டு ஹேவ் இட். ஸோ அந்த 1 lakh crore வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு எதையாவது வாங்குவீங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலைன்னே வச்சுப்போம். யூ கோ அண்ட் பை. நீங்கள் பை பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்பெனிக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது மாத்திரம் இல்லை, எவ்ரி டைம் யூ பை அ ப்ராடக்ட் யூ வில் பே ஜிஎஸ்டி. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். கம்பெனிஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா எஃப்ஐஎஸ் வெளியில் போனவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் வில் நாட் பர்ஃபார்ம் வெல் ஃபார் நியர் டேர்ம். ஸோ அதனால் வெளியில் போயிருக்காங்க, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு போயிருக்காங்க. இப்போ வந்து த கம்பெனி வில் ஸ்டார்ட் டூயிங் வெல். அதுக்கான இண்டிகேஷன் தான். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணும். இப்போ 6 மாதம் கழிச்சு எக்கானமி நல்லா இல்லைன்னா இன்றைக்கே மார்க்கெட் விழுந்துடும். இப்போ 6 மாதம் கழிச்சு எக்கானமி நல்லா இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சதுன்னா மார்க்கெட் இன்னிலேருந்து பாசிட்டிவாக போகும். ஸோ நம்ம இந்த நியூ டேக்ஸ் ரிஜிம் ஃபார் நெக்ஸ்ட் இயர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரில் எல்லாத்தையும் நிறையா பணம் இருக்க போகிறது, நிறையா ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஐஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மண்டே மார்னிங் வந்து எஃப்ஐஐஸ் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதர் மார்க்கெட்ஸ் ஆல்சோ பெட்டராக இருக்குது. நம்ம சைனா பெட்டராக இருக்குது, யூஎஸ் பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம எக்கானமி இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எஃப்ஐஎஸ் உள்ளே வரலாம். பட் நம்ம ஒரே நேரத்தில் எல்லாமே பண்ண முடியாது. ஆஸ் எ கவர்மெண்ட்டுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ அதனால் இது ஒரு ஸ்டெப். ஓகே, பட்ஜெட் பாசிட்டிவாக ஆன்சர் இஸ் எஸ். எஃப்ஐஸ் வருவாங்க, நாளைக்கு வருவாங்களான்னா நோ, இட் டேக் சம் டைம். இப்போ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் திருப்பி அவங்க ஏதோ ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா இது எல்லா ஃபேக்டருமே சேர்ந்து இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணும். ஸோ அப்போ 1 year டேர்மில் 25 டிசம்பர் 31 பார்த்தோன்னா வேறு எதுவும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல், வேறு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் மார்க்கெட் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் மாத்திரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா யூ கேன் ஜென்ரேட் அ பெட்டர் ரிட்டர்ன் இன் த மார்க்கெட். பட் நம்ம ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி மானிட்டரி பாலிசிங்கிறது அனதர் இண்டிகேஷன் தான். ஸ்லோவாக வாங்கலாம், லார்ஜ் கேப் வாங்கலாம். மார்க்கெட் இந்தியா வந்து இஸ் கோயிங் டு டூ வெல். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா சார். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல எல்ஐசியினுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 74%லேருந்து 100%க்கா மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ல அதனுடைய மூவ்மெண்ட் இனிமேல் எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கும். நாட் ஓன்லி எல்ஐசி, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்குமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 75%லேருந்து 100% கேப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, வி வில் ஹேவ் அ கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஸோ அப்போ ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் கம் இன் டு இந்தியா. ஸோ அந்த செக்டார் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெரிய அளவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இன்சூரன்ஸ் செக்டார் மாத்திரம் இல்லை, பேங்கிங்கும் சேர்ந்து போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 செக்டர் பற்றி பேசியிருந்தோம் ஒரு 15-20 நாள் முன்னாடி. பேங்கிங், ஐடி, ஃபார்மா. இந்த 3 செக்டாருக்குமே பட்ஜெட்டில் பாசிட்டிவாக இருக்குது. ஐடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ருப்பி தான். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இது கொடுத்துருக்காங்க, ரிசர்ச்சுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் கன்சம்ஷன் ஸ்டோரி இருக்கிறதுனால பேங்கிங்கும் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கையில் 50,000 இருந்ததுன்னா நான் இன்னொரு 25,000 லோன் வாங்கி இன்னொரு ப்ராடக்டை வாங்கலான்னா இட்ஸ் ஆல் வில் ஹேவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த பேங்கிங். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ். அந்த மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் ஆர் பேங்கிங் சப்சிடரி. இப்போ எஸ்பிஐ லைஃப்னா
எஸ்பிஐ ம். பேங்கோட சரி, ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த பேங்கிங் ப்ளஸ் இன்சூரன்ஸ் இந்த ஓவரால் பிஎஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அந்த செக்டர் பூராவுமே நல்லா தான் இருக்கும். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த உங்களோட கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.